புதுச்சேரியில் கடந்த செவ்வாயன்று ஒரே நாளில் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டிஜிபி உத்தரவின்படி கடந்த 3 நாட்களாக புதுச்சேரி முழுவதும் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் வீடுகள், அவர்கள் சுற்றித் திரியும் இடங்கள், அதேபோன்று கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக 3 வீட்டில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த ஒருவர் என 4 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் 39 ரவுடிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 31 ரவுடிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே காயமடைந்த நிலையில் இருந்த அரிய வகை தேவாங்கை மீட்டு விவசாயி ஒருவர் வனத்துறையிடம் ஒப்படைத்தார். தட்டக்கல் கிராம மலை அடிவாரத்தில் உடலில் காயமடைந்த நிலையில் தேவாங்கு ஒன்று கிடந்துள்ளது. அதை பார்த்த விவசாயி சிவகுரு உடனடியாக கால்நடை பராமரிப்புத்துறைக்கு தகவல் அளித்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு கிருஷ்ணகிரி வன அலுவலரிடம் தேவாங்கு ஒப்படைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் சித்திரை தெப்ப திருவிழா 51 நாதஸ்வர கலைஞர்களுடன் இசை முழங்க வெகு விமரிசையாக நடந்தது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து கல்யாண சுந்தர சுவாமி திருமண கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிறைவு பெற்று கோயில் எதிர்புறம் உள்ள தீர்த்த குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தெப்பத்தில் அமர்ந்து அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கல்வியைப் போல தன்னம்பிக்கை தருவது வேறு எதுவும் இல்லை என முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கூறினார். காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த அவர் நிலவொளி பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களை சந்தித்து கலந்துரையாடி நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நிலவொளி பள்ளிகள் மூலம் அனைவரும் படித்து முன்னேறி இருப்பது பெருமையாக இருப்பதாகவும், எந்த காரணம் கொண்டும் படிப்பை நிறுத்தக்கூடாது எனவும், தொடர்ந்து படிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தருமபுரியைச் சேர்ந்த ரமேஷ் பாபு தன்னை மாவட்ட நீதிபதி என கூறி சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். இதையடுத்து வாடகை காரில் வந்த ரமேஷ் பாபுவிடம் அடையாள அட்டை மற்றும் விவரங்களை கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். தருமபுரி மாவட்ட நீதிபதியாக பணிபுரிந்ததாகவும் சேலம் மாவட்டத்திற்கு தேர்தல் பணிபுரிய நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சந்தேகமடைந்த நீதிமன்ற பணியாளர்கள் போலீசில் புகார் அளித்தனர். டூரிஸ்ட் கைடாக இருந்து நீதிபதி என கூறி முக்கிய கோயில்களில் சிறப்பு தரிசனம் செய்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து பழனி அடிவாரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். குடியாத்தம் அருகே நகை மற்றும் பணத்தை திருடியதாக உறவினர் புகார் அளித்ததால் மன உளைச்சலில் இருந்த கூலி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்டம் பரவக்கல் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் வீட்டில் வைத்திருந்த பணம் மற்றும் நகை காணாமல் போன நிலையில் அதனை அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் திருடிவிட்டதாக போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் மன உளைச்சலில் இருந்த பாஸ்கர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சூலூரில் நகராட்சி துணைத் தலைவர் அடியாட்களுடன் வந்து இடத்தை அபகரிக்க சண்டையிடுவதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் மோப்பிரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி, கோபால்சாமி, சதாசிவம், செல்வகுமார், மோகன்குமார் ஆகியோருக்கு கூட்டாக பதியப்பட்ட 12 ஏக்கர் நிலம் இருந்து வருகிறது. இந்த நிலத்தில் உள்ள ஒரு பாகத்தை காலப்பட்டியைச் சேர்ந்த ராதாமணி மகாலிங்கம் என்பவர் வாங்கியுள்ளார். அந்த நிலத்தை மேலே உள்ள மற்ற நபர்களுக்கு தெரியாமல் அவர்களிடம் அனுமதி வாங்காமல் பார்ட்டிஷன் செய்துள்ளார். இதற்கு மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மகாலிங்கம் கருமத்தம்பட்டி நகராட்சி துணைத் தலைவர் யுவராஜ் என்பவரோடு 20க்கும் மேற்பட்ட ஆட்களை கூட்டி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக வீடியோ ஆதாரத்தோடு புகார் அளித்துள்ளார். ஞாயிறு விடுமுறையையொட்டி குமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் சங்கிலித்துறையில் கடற்கரையில் சூரியன் உதயமான காட்சியை கண்டு ரசித்தனர். அதிகாலையில் கடலில் இருந்து செந்நிற கதிர்களுடன் சூரியன் உதயமாகும் இயற்கை அழகை கண்டு பரவசமடைந்து தங்கள் செல்போன்களில் புகைப்படம், செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கடலில் விளையாடி குளித்து உற்சாகமடைந்தனர். விடுமுறை தினத்தை ஒட்டி நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அவர்கள் உற்சாகமாக குளியல் போட்டனர். சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பாபநாசன் வன சோதனை சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மயிலாடுதுறை அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் குடியிருப்பு பகுதி தெரு விளக்குகளின் மின் இணைப்பை துண்டித்த மின் வாரியத்தை கண்டித்து பொதுமக்கள் தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டம் நடத்தினர். மின்சாரம் துண்டிக்கப்பட்ட மின் கம்பங்களில் தீப்பந்தங்களை கட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்திய அப்பகுதி மக்கள் உடனடியாக மின் கம்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கள்ளபிரான் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளபிரான் குடிமரத்திற்கு முன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் அடுத்த சேரான்கோட்டை கோதண்டராமர் கோவில், எம்ஆர் சத்திரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட கடல் பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சற்று சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனையடுத்து சேரான்கோட்டை கடற்கரை பகுதியில் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் கரை சேர்க்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள கூட்டாலுமூடு பத்ரேஸ்வரி கோவிலில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் களக்காடு பச்சையாற்றில் சட்டவிரோதமாக மோட்டார் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. மேலும் சுகாதாரமற்ற முறையில் இருக்கும் இந்த நீரானது குடிநீராக விற்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி பகுதியில் காட்டு யானையானது சுற்றுலா பயணிகளை தாக்க முயலும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டு யானை ஒன்று தன் குட்டியுடன் சாலை ஓரத்தில் நடந்து சென்றது. இதனை காரில் வந்த சுற்றுலா பயணிகள் சிலர் தொடர்ந்து வீடியோ எடுத்தனர். ஒரு கட்டத்தில் ஆக்ரோஷமடைந்த அந்த யானை அவர்களை தாக்க முயன்றது. இடையில் கேட் இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே கார் ஓட்டுநர் வீட்டின் மீது மண்ணெண்ணெய் குண்டு வீசிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சமயக்காரனூரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சரவணன் வீட்டின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் மண்ணெண்ணெய் வெடிகுண்டு வீசி சென்றுள்ளனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி குண்டு வீசிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர் விடுமுறையொட்டி சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தஞ்சை பெரிய கோவில் அழகை காணவும் பெருவுடையாரை தரிசனம் செய்யவும் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோவில் வளாகம் முழுவதும் மக்கள் வெள்ளமயமாக காட்சி அளித்து வாகனம் நிறுத்துமிடம் நிரம்பியதால் சாலைகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கடற்கரை, கோவில் வளாகம், நாழிக்கிணறு, முக்கிய சாலைகள் முழுவதும் பக்தர்கள் வருகையால் நிரம்பி வழிகிறது. வார விடுமுறையொட்டி ஊட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகு சவாரி செய்ய ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுவதால் படகுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் ஊட்டியில் நிலவும் மிதமான சூழல் சுற்றுலா பயணிகளை உற்சாகமடைய செய்துள்ளது.